10ஆம் வகுப்பு அளவியல் எக்ஸாம்பிள் சார்ந்த எடுத்துக்காட்டு 7.9. ஒரு கோள வடிவ வளிக்கூண்டினுள், வளிக்கூண்டினா என்ன அர்த்தம்னா பலூன், அவங்களே கொடுத்துக்கிறாங்க, கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க. ஒரு கோள வடிவ வளிக்கூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டர் உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க. அதான் வந்து ஒரு கோணம் இருக்குது, இது பலூனை காற்று உந்தப்படுது, அதுக்குள்ள வாயில வச்சு ஊதுறான்னு வச்சுங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன மாட்டேங்குது, கொஞ்சம் பெருசா மாறி போகுது. இங்க பாத்தீங்கன்னா 12 தான் இருக்குது ஆரம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன வருது 16 இருக்குது. 12லிருந்து 16 சென்டிமீட்டரா உயருது. அதனோட ஆரம் தான் சொல்றேன், ஆரத்தோட வேலை தான் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஆரம் அந்த கோலத்தோடைய ஆரம் 12 சென்டிமீட்டர், அதாவது கோல வடிவம், அதான் முக்கியம். நான் ரவுண்ட் ஷேப்ல போனது வட்டம் கிடையாது, கோல வடிவம். 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டரா உயருக்குது. அப்ப இரு புறப்பொருள் விகிதம், அப்ப இதனோட விகிதமும் கண்டுபிடிக்கணும், இதனோட விகிதம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப புறப்பரப்பு விகிதம் ஃபார்முலா என்ன, 4πr². அப்ப இங்க பாருங்க 4πr². அப்ப இதுக்கும் 4πr² தான், இதுக்கும் 4πr² தான். வேல்யூ தான் வெவ்வேறு, ஆனா ரெண்டும் இங்க வேல்யூ 12 சென்டிமீட்டர்ல இருக்குது, ஆரம் இங்க 16 சென்டிமீட்டர். ஆனா ரெண்டுத்தோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், விகிதம் தான் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்ப இது பார்க்கும்போது விகிதம்னா இதை வகுத்துல போடலாம்ல. சரிங்களா? இங்க R1 வச்சுங்க, இங்க R2 வச்சுங்க, ஏன்னா ரெண்டும் ஒரே ஆறு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப இங்க ஆரோட வேல்யூ என்னது 12, இங்க ஆரோட வேல்யூ 16. அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கும் ஒரே ஆறு தான், மற்ற எல்லாமே ஆரம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்ப இங்க பாருங்க 4π இருக்குதா, ரெண்டு கேன்சல் பண்றேன் 4π. இப்போ R1² ஓகே, R2² ரெண்டு தான். அப்ப இதை பின்னத்துல போடலாம். ஏன் பின்னத்துல போடலாம், இது விகிதத்தில் இருக்குது, அதான் சொல்றேன். ஓகேவா? அப்ப இது R1², R2², இது ரெண்டுக்கும் அப்படியே வேல்யூ சப்மிட் பண்ணது தான். பாருங்க R1² R2². இப்போ R1² ஒரு R 12 அர்த்தம், அப்ப 12. இது ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த ஆரோட வேல்யூ 16 ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? இங்க என்ன 12 144 வரும். 16 196 நினைக்கிறேன். ஆமா 196. 16 சாரி 256. ஓகே, 16 256. இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணினா 9.16 வருது. அவ்வளவுதான். தெரியல சால்வ் பண்ணது. இங்க 2 அடிக்கணும், இதை 2 அடிக்கணும். அதையும் நான் போடுவா. இங்க பாருங்க 1 2 7 2 16 2 4. சரிங்களா? 1 2 இங்க 2 4, மீதி 1 8 2 16. மறுபடியும் 2 அடிச்சுன்னா இங்க என்ன 2 வாய்ப்பாடு அடிக்கணுமோ அதே வாய்ப்பாடு தான் இங்கே அடிக்கணும். அது தெரியல, அது அதனால விகிதம், ஏன்னா சாமா தான் இருக்கணும் விகிதம், அதை வச்சுதான் இருக்கு. 72 3 2 6 6 2 12. அதுக்கப்புறம் 6 2 12 4 2 8. அப்புறம் 1 2 8 2 16, 3 2 6 2 4. அப்புறம் 9 2 16 16 32. அதே ஆன்சர் இதான். அது அப்படியே சுருக்கினே வர வேண்டாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் என்ன வாய்ப்பாடு அடிபடுதோ அதே வாய்ப்பாடு தான் இது இங்கேயும் அடிபடணும். ஓகே, அதே மாற்றி பண்ணக்கூடாது. அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதான் விகிதம் கண்டுபிடி, இதான் 9 இதுக்கான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டுக்கான பார்க்கலாம்.